இந்த வீடியோவில் ChatGPT மாதிரி ஒரு டூலை வச்சு நீங்கள் எப்படி வைப் ஆட்டோமேஷனை ஒழுங்காக பண்ணலாம் அண்ட் அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அண்ட் நான் ChatGPTன்னு சொல்லும்போது அது மாதிரியே வேற ஒரு LLM-ஆக கூட இருக்கலாம், Grokஆ இருக்கலாம், பெர்ப்ளெக்சிட்டியாக இருக்கலாம், Claudeஆ இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். தி ஐடியா இஸ் எப்படி நம்ம வைப் ஆட்டோமேஷன் பண்ணணும். அதுதான் 2025ல் இப்போது ChatGPT has come, all the other LLMs have come. they are here to stay. அவங்க எங்கேயுமே போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் வேர்ல்டே வந்துட்டு இப்படி தான் மாறப்போகுது. ஸோ யாரெல்லாம் இப்போலேருந்தே ஏஐ அடாப்ட் பண்ணுறாங்களோ இன்னும் 4 to 10 வருஷத்துக்குள்ளே they'll be the market leaders, they'll be the true revolutionaries. ஸோ with that said, ரொம்ப முக்கியம் வைப் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுறது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம எல்லாருமே ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பர் ஆகணுன்ட்டு தான் இங்கே வந்துட்டு போராடிட்டு இருக்கோம். நாமளே ChatGPT யூஸ் பண்ணி வைப் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணலைன்னா எப்படி இருக்குது இல்லையா? ஸோ ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த கூகுள் டாக்ல இருந்து தான் நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறேன். இந்த கூகுள் டாக்கோட லிங்க் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக act as the best automation developer in the world and give me step-by-step instructions to set up the following automation. அவ்வளோதான். நீங்கள் எந்த ஆட்டோமேஷன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் this is the prompt that you have to ask ChatGPT or any other tool. Search the internet and give me the most accurate instructions. பர்ஃபெக்டாக கேட்கணும் அதை, ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லும். ப்ராபப்ளி லேட்டஸ்ட்டாக வேறு அந்த டூல் வந்துட்டு வேறு விதமாக அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெவலப்பர்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது இன்டர்நெட்டில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை அது வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ எதுக்காக இதை வந்துட்டு ரன் பண்ண சொல்கிறோம், அதுதான் இந்த பர்பஸ். ஐ வாண்ட் டு லிங்க் n8n வித் Slack. ஓகே, நீங்கள் n8n வித் Slack சொல்லனாலும் n8n வித் Telegram, n8n வித் Airtable, n8n வித் Asana, அந்த மாதிரி என்ன ஒரு query உங்களுக்கு வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். ஜஸ்ட் கோ டு ChatGPT or any tool that you want. நான் ChatGPT போகிறேன். அண்ட் ChatGPT latest version 5 இப்போது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது latest version 5 நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ரீசனிங்லாம் நல்லா பண்ணுது, கோடிங்லாம் நல்லா பண்ணுது, டெக்னிக்கல் ஸ்டஃப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ப்ராபப்ளி வேறு ஒரு மாடல் இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்ககிட்ட ஆக்சசபிளாக இருக்கிற எந்த மாடலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அகைன் லாகின்லாம் பண்ணலை. திஸ் இஸ் மை ஃப்ரீ அக்கௌண்ட் தான். லாகின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் திஸ் இஸ் அ ஃப்ரீ அக்கௌண்ட் தான். கீழே தெரியுது பார்த்தீங்களா, அலெக்ஸ் ஃப்ரீ அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் தான், நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆர் இஃப் யூ ஹவ் பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் பெஸ்ட். ஏர்டெல் யூசர்ஸ்க்கு இந்தியாவில் 1 year ஃப்ரீயாக தராங்க ப்ரோ வெர்ஷனை. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட் டசன்ட் மேட்டர், எந்த மாடலில் நீங்கள் போட்டிங்கனாலும் இட் வில் பெர்ஃபார்ம் வெல். ஓகே, சேம் ப்ராம்ப்டை நான் அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆக்ஷன் பர்பஸ் சொல்லிவிட்டேன். இட் இஸ் கோயிங் டு டேக் அ ஃபியூ மினிட்ஸ். ஏன்னா இந்த ChatGPT 5ல் இருந்தால் இந்த ரீசனிங் மாடல் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, அது யோசிக்க ஆரம்பிக்கும், எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்ட்டு. அதுவே வந்துட்டு ஆக்சுவலாக போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு வரோம், இதெல்லாம் கரெக்டான்றதை பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி இட் வில் ஸ்டார்ட் ரீசனிங். ஆக்சுவலாக திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி குட். ஓகே, இட் டேக்ஸ் டைம். ஆனால் கரெக்டான ஆன்சர், அக்யூரேட்டான ஆன்சர் சும்மா கெஸ் பண்ணாது, ஹாலுசினேட்லாம் பண்ணாது. அதெல்லாம் குறைஞ்சிருச்சு ரொம்ப. நீங்கள் ஒரு 2-3 இந்த ChatGPT வந்தால் ஸ்டார்டிங்கில் இருந்த ஆன்சர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ஆன்சர்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்றதை உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு 1.5 yearsலேருந்து 2 years பேக் எவ்வளோ கேவலமாக ChatGPT இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது அது எல்லாமே மாறிடுச்சு. சூப்பராக ஆன்சர்ஸ் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்மளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லெட்ஸ் சி கரெக்டான அவுட்புட்டை கொடுக்குதா அப்படின்ட்டு. இட் இஸ் கோயிங் டு லோட். பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுக்குது. ஆனால் நீங்கள் இப்போது பெய்டு அக்கௌண்ட்லாம் போயிட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் எடுக்காது. இது ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்றதுனால உங்களுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது. பட் பெய்டு அக்கௌண்ட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். நான் கற்றுக்கிறதுனால நான் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் பெய்டு அக்கௌண்ட் போங்க அப்படின்ட்டு. பட் கற்றுக்கிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுட்டு சீரியஸாக நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்க, ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குன்னா யோசிக்காதீங்க, ஒரு பெய்டு அக்கௌண்ட் வாங்கிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட ஒரு பெய்டு அக்கௌண்ட் இருக்குது, நான் அதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அண்ட் இவ்வளோ ஸ்லோவாலாம் இருக்காது, அது டக்குன்னு வந்துடும். பட் ஸோ இப்போது லெட்ஸ் wire up n8n Slack the right way before a clean setup that converts both directions. Send to Slack. Receive from Slack / commands with n8n webhooks. Nice. Prerequisites: public HTTPS URL for n8n cloud. ஸோ n8n இது பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லுது. ஸோ send messages to n8n Slack. ஸோ Slackல போயிட்டு போயிட்டு redirect URL. நைஸ். create OAuth credential in n8n. அப்புறம் credentialஸில் போயிட்டு நியூ போயிட்டு Slack OAuth 2 API அந்த எடுத்த URL இங்கே பேஸ்ட் பண்ணோம். place client ID and client secret from Slack basic information. n8n shows a redirect URL. Copy this back to Slack if you haven't already. Click connect.
complete the Slack install. I think this is correct. அது எப்படிலாம் சொல்லுது பாருங்கள், ஆட் மினிமம் ஸ்கோப்ஸு. ஸோ 4 build a quick post to Slack workflow in NA10 manual trigger. Yeah, receive events from Slack in NA10. Yeah, I think this is great guys. பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துடுச்சு. ஸோ சி வேறு சொல்லுது, ஸ்லாஷ் கமெண்ட்ஸோ நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுது. ஸ்கோப் செட்ஸ், காப்பி பேஸ்ட். ஐ திங்க் திஸ் இஸ் ப்ரிட்டி வெல் ரிட்டன். ஃப்ரீ டூலுக்கு இவ்வளோ சூப்பராக எழுதுறது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் ப்ரிட்டி குட் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஒரு டூலுக்கும் நீங்கள் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த டூலை ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது வேலை செய்ய மாட்டேங்குது, ஏதாவது எரர்னா அந்த எரர் அப்படியே காப்பி பண்ணி இந்த கீழே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் டீபக். எந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு எரர் இருக்குன்ட்டு இப்போது நான் உங்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நீங்கள் எப்படி கேட்பீங்க, என்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க, எனக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் நடக்குது சார், அந்த இடத்துல ப்ராப்ளம் நடக்குது ப்ரோ, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்பீங்க இல்லையா? அதே மாதிரி ChatGPT கேளுங்க. எக்ஸாக்டாக என்கிட்ட என்ன கேள்வி நீங்கள் கேட்பீங்களோ அதை அப்படியே எக்ஸாக்டாக ChatGPT கேளுங்க. இட் வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, அந்த எரர் என்ன எரரோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் த எரர் ஐ எம் ஃபேஸிங்னு சொல்லுங்கள். இட் வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, அதே மாதிரி இப்போது நீங்கள் எரர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் காப்பி த ஸ்க்ரீன்ஷாட். அதுக்கு ஓப்பன் சிவி விஷன்லாம் இருக்குது, அதால் பார்க்க முடியும், படிக்க முடியும். ஸோ ஒரு எரர் இருக்குன்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ChatGPT கிட்ட போட்டு விடுங்க. இட் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இது மட்டும்தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, டெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. யூ கேன் ஈஸிலி பேஸ்ட் த ஸ்க்ரீன்ஷாட். அதால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆல்ரைட், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடுத்த இன்டெகிரேஷன்ஸ்லாம் முதல்ல நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எனி ஒர்க் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ChatGPT என்ன நினைக்குதுன்ட்டு ஒரு கன்சல்டேஷன் கேட்குற மாதிரி போயிட்டு கேளுங்க. இட் வில் ஹெல்ப் யூ அவுட். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.